கரூர்ல 41 மரணங்கள் நடந்துச்சு. அவங்களுடைய குடும்பங்களை சென்னைக்கு அழைத்து அவர் ஆறுதல் கூறுவதற்காக எல்லா ஏற்பாடும் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கரூர்ல இருக்கிற திமுக பிரமுகர்கள் அந்த 41 குடும்பங்களை மிரட்டினார்களா? அதுவும் 30 லட்சம் கொடுப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் 30 லட்ச ரூபா கொடுக்குறோம், நீங்கள் யாரும் விஜய் அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் 20 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காரு, நாங்கள் 30 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரம் பேசப்பட்டதா? ஏன்னா இந்த நிகழ்ச்சியை சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் இப்படி ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. இதுக்கு திமுகவும் யாருமே மறுப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. கரூர்ல 41 மரணங்கள் நடைபெற்றது. இதுக்கு விஜய் நேரடியாக போய் ஆறுதல் கூறவில்லை அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் குற்றம் சாட்டியது. ஆனா விஜய் போவதற்கு ரெடியா இருந்தாரு. அங்க எந்த விதமான அனுமதியும் கொடுக்கப்படல, மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டியும் தாவேகாவினர் வச்சாங்க. சரி, கரூர்ல ஒரு முக்கியமான ஒரு பெரிய மகால் பிடிப்போம், அந்த மகால்ல அந்த 41 குடும்பங்களை சேர்ந்தவங்களை ஃபுல்லாக வரவழைச்சு ஒரே இடத்துல பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம்னு சொல்லி ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அப்ப அந்த மகாலுடைய உரிமையாளர்கள் மிரட்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப கரூருக்கு ஆறுதல் சொல்ல விஜய் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அங்க இருந்தவங்க வேலை செய்தாங்க அப்படிங்கிற விஷயம் தமிழகத்தில் இருக்கிற பலருக்கு தெரியும். சரி, நீ இப்படியா பண்ற, நான் என்ன பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய் என்ன பண்ணா 41 குடும்பங்களையும் நேரம் வாங்க மகாபலிபுரத்துல ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட்ல வச்சு பார்ப்போம், நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன், யார் தடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை செய்தார். செய்த உடனே அங்க இருக்கிற, அதாவது கரூர்ல இருக்கிற திமுக பிரமுகர்கள் மிரட்டப்பட்டதாக இன்னைக்கு எக்ஸ்தல பக்கத்துல சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் தன்னுடைய பதிவை போட்டிருக்காங்க. அவங்க சொல்ல வந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா, கரூர்ல நடந்த அந்த 41 குடும்பங்கிட்ட போய் அந்த லோக்கல் திமுகவுடைய பிரமுகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நாங்கள் 30 லட்ச ரூபா கொடுக்குறோம், ஏன்னா விஜய் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, நாங்கள் உங்களுக்கு 30 லட்ச ரூபா கொடுக்குறோம், நீங்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அதில் பதிவிட்டிருக்காங்க. எதற்காக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், விஜய்க்கான எதிர்ப்பை காட்டுவதற்கு. கரூரில் அந்த 41 மரணமான குடும்பங்கள் பல பேர் வீடியோ காலில் பேசியிருக்காரு. அப்போ விஜய் மேலே தவறே கிடையாது, இது எதாச்சியாக நடந்தது தான் அப்படின்னு சொல்லி விஜய் மீது குற்றமே சாட்டப்படலை. இதனால் என்ன ஆகுதுனாக்கா, விஜய் ஒரு நிரபராதி, விஜய் எந்த குற்றம் இல்லாதவர்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதனால விஜய் குற்றமானவர் மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுனால இங்கே அந்த 30 லட்ச ரூபா கொடுக்குறோம், அந்த 30 லட்ச ரூபா வாங்கிட்டு நீங்கள் விஜய் கூப்பிட்டு போகாதீங்க, 40 பேரும் போலன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா, 41 குடும்பங்களும் எதிர்ப்பாக இருக்குது விஜய்க்கு, இந்த மரணத்துக்கு காரணமே விஜய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவோம், இதனால் விஜயுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கணக்கில் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அந்த சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த நியூஸ் அந்த நிறுவனம் சொன்ன விஷயத்தை வச்சு பார்த்தா இதுதான் நடந்திருக்கணும். ஆனால் இந்த விஷயம் அவங்க எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதுக்கு கீழே எந்த விதமான மறுப்பும் திமுக சேர்ந்தவங்க சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. இனிமேல் இந்த விஷயத்தை நேராக கொண்டு போவாங்க. அப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். நான் அப்பயே சொல்லுவாங்க, நாங்கள் அப்படிலாம் மிரட்டப்படலை, நாங்கள் 30 லட்சம் கொடுக்கணும்லாம் சொல்லலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே மகாலிச்சு அந்த உரிமையாளர்கள் மிரட்டப்படலை அப்படின்னு தான் சொல்லிக்கிருக்காங்க. அதேமாதிரி தான் இங்கே நாங்கள் 30 லட்ச ரூபா கொடுக்கலாம், 30 லட்ச ரூபா கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு சில பேர் குடும்பங்கள் போவே இல்லை, விஜயுடைய வரியை விஜயுடைய அழைப்பை மறுத்து விட்டார்கள். ஒரு 5 குடும்பங்கள், அப்புறம் ஒரு பெண்மணிலாம் நான் 20 லட்சம் கொடுத்தீங்களே, நீங்கள் நேரடியாக எங்களை சந்திக்காதனால நாங்கள் 20 லட்சம் திருப்ப தாரேன் அப்படின்னு சொல்லி திருப்பி தந்தாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் மீது எதிர்ப்பை காட்ட வேண்டும். விஜய் கொடுத்த பணத்துவே ஒரு லேடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக. ஏன்னா அவங்க 20 லட்சம் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபுல்லாக நேராக விஜயை பார்க்க சென்றிருக்காங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது, அவங்க குடும்ப பிரச்சனையோடு இருக்கலாம்.
எல்லா குடும்பத்திலையும் வந்து சில சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை வந்து இந்த இடத்தில் அவங்க வெளிக்காட்டுறாங்கன்றத சொல்லலாம். அது அவங்க சொந்த பிரச்சனை, அதை நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் இந்த இடத்துல சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் போட்ட எக்ஸ்தல பக்கம் வந்து இன்னைக்கு வைரலாக போய்க்கிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 30 லட்ச ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி லோக்கல் திமுக சேர்ந்தவங்க கட்டாயப்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பற்றி இனிமேல் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.